ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரமேஷாம் மாதம் முனியும் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோனித்யமிச்சத பதாம் புஜ யுக்மர்க்ம வியமோகதஸ்தராணி தினாய்மேனே அஸ்மத்குரோர் பகவதோசி தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே மாதாபிதா யுதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் பகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிலும் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாபிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணம் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கசுமனிம் புனதோஷ்மி நித்யம் குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமக சசரமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜிகுலதிலகம் தம் விஷ்ணுஹித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கிழமையினைச் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் செவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் முன்னோடும் பிரிவின்றி ஆமையும் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பிலும் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் முக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்தினை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெளிவுத்தூர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடியிலே சரணம் ஆழ்வார் திருவடியிலே சரணம் ஜீயர் திருவடியிலே சரணம் ஆச்சாரியன் திருவடியிலே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடியிலே சரணம். எல்லோருக்கும் பழையனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களால் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து மகிழ்ந்து வருகிறோம். அந்த வரிசையிலே 75வது என்று நாம் காண இருப்பது சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயில். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் என்ற ஊரில் அமைந்துள்ள இந்த தானுமாலையன் கோயிலானது சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 பெருங்கடவுள்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அமைந்துள்ள இக்கோயில் தானுமாலையன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலுடைய வரலாறாக அத்திரி முனிவரும் அவருடைய இல்லத்தரசி ஆகிய அனுசூயையும் ஞானாரண்யம் என்னும் புகழப்பெற்ற சுசீந்திரத்தில் தவம் செய்தனர். இந்நிலையில் அத்திரி முனிவர் இமயமலைக்கு சென்றார். அப்போது சிவபெருமான், விஷ்ணு, பிரம்மா ஆகிய 3 கடவுள்களும் அனுசூயின் கற்பை சோதிக்க எண்ணி பிராமணர் வேடம் அணிந்து அவருடைய ஆசிரமத்தில் வந்து உணவு தருமாறு வேண்டினர். அனுசூயாவும் உணவு படைக்கத் தொடங்கினார். அப்போது மூவரும் ஆடை அணிந்த ஒருவரால் உணவு பரிமாறப்படுமாயின் அதை உண்ண ஆகாது என்று கூறினர். இதை கேட்டு திருக்கிட்ட அனுசூயா தேவியானவள் தன் கணவர் திருவடி கழுவிய நீரை மூவர் மீதும் தெளித்தார். அவர்கள் மூவரும் பச்சிளங்குழந்தைகளாக மாறினர். பின்பு அந்த பச்சிளங்குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி தொட்டிலிட்டு தாளாட்டி தூங்கச் செய்தாள். தங்கள் கணவர்கள் பச்சிளங்குழந்தையாக மாறிவிட்டதை மாற்றப்பட்டதை அறிந்த 3 தேவியர்களும் அங்கு வந்து அனுசூயிடம் தங்கள் கணவர்களை பழைய உருவிற்கு மாற்றி தருமாறு வேண்டினார்கள். தேவியர்கள் வேண்டியோளுக்கு இணங்க அனுசூயா முப்பெரும் கடவுளுக்கும் பழைய உருவை கொடுத்தாள். அப்போது திரும்பி வந்த அத்திரி முனிவரும் அனுசூயோடு சேர்ந்து மும்மூர்த்திகளின் காட்சியை காணப்பெற்றார். இந்நிகழ்ச்சியை நினைவூட்டவே சுசீந்திரம் கோவில் கட்டப்பட்டது என்பது இந்த தல வரலாறு. அத்திரி முனிவரும் அனுசூயும் இங்குள்ள தலவிருஷமான கொன்றை மரத்தடியில் நின்று வேண்ட மும்மூர்த்திகளும் காட்சி கொடுத்தனர். இதை குறிக்கும் விதமாக மும்மூர்த்திகளும் ஒருமுகமாய் தானுமாலையன் என்ற பெயரில் இங்கு எழுந்தருளியிருக்கிறார்கள். சிவன் தானு, விஷ்ணு மால், பிரம்மா அயன். அதனால் தானு மால் அயன் ஆகிய முப்பெரும் கடவுளும் சேர்ந்து இத்தலமூர்த்தி தானுமாலையன் என்று அழைக்கப்படுகிறார்கள். தானுமாலையன் கோயில் அமைந்துள்ள இடம் சுசீந்திரம் என அழைக்கப்படுகிறது. அகலிகையால் ஏற்பட்ட தேவேந்திரனுடைய சாபம் நீங்க தேவேந்திரன் இத்தலத்துக்கு வந்து மும்மூர்த்திகளை ஒரு சேர வழிபட்டதால் விமோசனம் பெற்றதாக இது என்று அழைக்கப்படுகிறது. சுசி என்றால் தூய்மை என்று பொருள். இந்திரன் இங்கு தூய்மை பெற்றால் சுசீந்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. தானுமாலையன் கோயில் சைவ மற்றும் வைணவ பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் தானுமாலையன் கோயில் திருமூர்த்தியை குறிப்பிடுகிறது. தானு என்றால் சிவன், மால் என்றால் வேதம், அயன் என்றால் பிரம்மா. வைணவ மரபுகளில் அபிமான சேத்திரங்களில் இது ஒன்றாகும். கேரள இந்து கலாச்சாரத்தால் போற்றப்படும் 108 சிவன் கோயில்களில் இது ஒன்றாகும். இருப்பினும் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கூரிலிருந்து தமிழ்நாட்டில் இணைக்கப்பட்ட பிறகு இக்கோயில் தமிழ்நாட்டில் இப்போது உள்ளது. இந்த கோயில் வளாகம் சுமார் 2 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது மற்றும் கோபுரங்கள் எனப்படும் 2 நுழைவாயில் கோபுரங்களாக கொண்டுள்ளது. மிக உயரமான கிழக்கு கோபுரம் 11 மாடிகள்
மற்றும் 44 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த கோயிலில் ஏராளமான கோயில்கள் உள்ளன. அவற்றின் தானுமாலையன் மற்றும் ஹனுமார் கோயில்கள் மிக முக்கியமானவை. இந்த கோயிலில் காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நேரங்களில் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. பல வருடாந்திர உற்சவங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. ஸ்தல புராணத்திலிருந்து இந்த இடத்திற்கு சுசீந்திரம் என்ற பெயர் வந்தது. இந்து புராணத்து கதையின்படி தேவர்களின் மன்னரான இந்திரன் கோயிலில் உள்ள பிரதான லிங்கத்தின் இடத்தில் பாவத்திலிருந்து விடுபட்டார். சுசீந்திரத்தில் சுசி என்ற சொல் சுத்திகரிப்பு என்ற பொருளை குறிக்கும் சமஸ்கிருத அர்த்தத்திலிருந்து பெறப்பட்டதாக நம்பப்படுகிறது. அதன்படி இந்திரன் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவில் அர்த்தஜாம பூஜை அல்லது வழிபாடு செய்வதற்காக கோயிலுக்கு செல்வார். மற்றொரு புராணத்தின்படி அத்திரி முனிவரும் அனுசூயும் இங்கு தங்கிய பொழுது பிரம்மா விஷ்ணு சிவன் காட்சி கொடுத்ததாகவும் இந்த கதை கூறுகிறது. இப்பகுதியில் ஆரம்பகால மற்றும் இடைக்கால சோழர்களின் காலத்தை சேர்ந்த பல கல்வெட்டுகள் பாண்டிய ஆட்சி மன்னர்களின் சேர ஆட்சிகளுடன் சேர்ந்து உள்ளன. முதலாம் பராந்தகனின் 30 மற்றும் 40ஆம் ஆட்சி ஆண்டில் கிபி 907 950 வரை மதுரை மற்றும் ஈழத்தை கைப்பற்றிய கோப்பரிசேசவர்மனின் 2 பதவிகள் உள்ளன. தற்போதைய கோயில் 17ஆம் நூற்றாண்டில் மதுரை நாயக்க மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டது மற்றும் அதன் சிற்பங்களுக்கும் பிரபலமானது. இது முன்னர் பிரபலமான நம்பூதிரி குடும்பமான தென்கோள் மாடம் என்பவரால் நிர்வகிக்கப்பட்டது. கோயில் முக்கிய தெய்வம் சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் தானுமாலையன் என்ற ஒரே வடிவத்தில் காட்சி தருகின்றனர். இந்த கோயில் கட்டடக்கலை ஆடம்பரத்திற்கு பிரபலமானது. 7 மாடி வெள்ளை கோபுரம், நுழைவாயில் கோபுரம் தூரத்திலிருந்து தெரியும். கேரள கேரள பாணி கட்டடக்கலை மற்றும் தமிழ் பாணி கட்டடக்கலை இரண்டிலும் கன்னியாகுமரி பகுதியில் சில கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்றாகும். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட நவராத்திரி மண்டபம் கேரள கோயில்களைப் போலவே ஒரு பொதுவான அமைப்பை கொண்டுள்ளது. இந்த கோயில் கல்லில் அதன் தரமான வேலைப்பாட்டிற்கு மிகவும் பெயர் பெற்றது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 4 இசை தூண்கள் உள்ளன. மேலும் அவை 18 அடி உயரத்தில் நிற்கின்றன. இவை கோயில் மைதானத்தின் கட்டடக்கலை மற்றும் வடிவமைப்பின் சிறப்பாகும். பல்வேறு சிறப்புகளுடன் உள்ள இந்த கோயில் மத முக்கியத்துவத்துக்கு சிறப்பானது. பிரதான லிங்க சிலை சிவன், தானு மற்றும் பிரம்மா ஆகியோரை குறிக்கிறது. மேலும் இந்த கோயிலுக்கு அதன் பெயர் வந்தது என்பதிலிருந்தே தெரிகிறது. ஒரே லிங்கத்தில் இந்து மதத்தின் 3 மைய கடவுள்களின் பிரதிநிதித்துவம் இந்த கோயிலை தனித்துவமாக்குகிறது. டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களுக்கு இடையே கடைசி சில நாட்களில் தேர் திருவிழா 10 நாள் ஊர்வலம் இந்த கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இதில் வழிபடுகின்றனர். தானுமாலையன், ஆரம் வளர்த்த நாயகி மற்றும் விநாயகர் ஆகியோரின் திருவிழா உருவங்கள் கோயிலில் பெருமாள் திருக்களை சுற்றி தேரில் உலா வருகின்றன. தெப்பம் என்று அழைக்கப்படும் மற்றொரு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களுக்கு இடையில் கொண்டாடப்படுகிறது. சமஸ்கிருத நூலான சுசீந்திர சலமகாத்மியம் என்ற நூலில் இந்த கோயிலின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி பற்றிய முழுமையான கதைகள் விவரிக்கப்படுகின்றன என்பதை கூறி மும்மூர்த்திகளின் அருளை பெற நாம் சுசீந்திரம் ஆலயத்துக்கு சென்று தானுமாலையனின் அருள் பெற்று நாம் உயிர்வோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்து நம் சீரியல்லாத இறைவான இதாராய் பறையில் ரொம்பாவாய் பிறக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாமாட் செய்வோம் மற்ற கமங்கள் மாற்றியல ரொம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவள்ளுவர் பெற்று நிபுரு ரொம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.